ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அன்னை மலர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிராய்லர் கோழி வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாம். பிராய்லர் நம்ம சிக்ஸு பண்ணைக்கு வர வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையை நோய் கிருமி இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சிக்ஸு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் வச்சு பொறிச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க. பொறிச்ச உடனே நேராக நம்ம பண்ணைக்கு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே பண்ணையை ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ரெடி பண்ணி அந்த ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணி வச்சுருப்போம். ப்ரூடிங் செட்டப் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ப்ரூடிங்க்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சிக்ஸுக்கு ஹீட்டு கொடுக்கணும். அதுக்கு ஏன் சூடு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு கரையில்னா சிக்ஸ் நல்ல க்ரோத் இருக்காது. அதனால் அந்த ஒரு வாரம் நம்ம அதுக்கு சூடு கொடுப்போம். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையும் கொடுப்போம். நம்ம சிக்ஸ் வந்த உடனே நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு தான் நம்ம தரையில் விடுவோம். ஏன்னா அது பிறந்த உடனே வர்றதுனால அது எது தீவனம் எது தென்னை மஞ்சள்னு தெரியாது. அதனால பேப்பர் மேலே தீவனத்தை போட்டு தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பட்டி தண்ணி தான் கொடுப்போம். இந்த ட்ரிங்கரில் கருப்பட்டி தண்ணி கொடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து தீவனம் கொடுக்கலாம். தீவனம் பார்த்தீங்கன்னா 3 வகையாக கிடைக்குது பிராய்லர் தீவனம். ப்ரீ ஸ்டார்டர், ஸ்டார்டர், ஃபினிஷர்னு. இந்த சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்டார்டர் தான் கொடுப்போம். அதுதான் ரொம்ப சின்ன சைஸ், சின்னதாக இருக்கும். ப்ரீ ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிச்சதுலேருந்து 14 நாளைக்கு அந்த தீவனம் தான் கொடுப்போம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் 14 to 28, 28 to 42 இந்த மாதிரி 3 ஸ்டேஜாக தீவனம் கொடுப்போம். பொதுவாக அந்த பிராய்லர் கோழி வளர்க்குறது பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் மூலமாக அக்ரிமெண்ட் போட்டு அவங்களே சிக்ஸு, தீவனம், அதுக்குண்டான மெடிசன்ஸு, வேக்சினேஷன் எல்லாமே அவங்களே சப்ளை பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஓனாக செய்கிறவங்க சிக்ஸ் வாங்கினதுலேருந்து தீவனம், அதுக்கு தேவையான தடுப்பூசி, வேக்சினேஷன், மற்ற மெடிசன்ஸ் எல்லாமே சொந்த செலவில் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சொந்தமாக பண்ணும்போது எல்லா தொழிலில் இருக்கிற ரிஸ்க் மாதிரி இதுலேயும் ரிஸ்க் இருக்குது. மார்க்கெட்டு நிலவரத்தை பொறுத்து நமக்கு லாப நஷ்டங்கள் அமையும். சரிங்க மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பண்ணை சார்ந்த தொழிலை பற்றி எனக்கு தெரிஞ்சவங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். என்னை போன்ற சிறு குறு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ.